டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து சைனாக்கு வந்து இம்போஸ் பண்ணியிருக்கார். டாரிஃப் இம்போஸ் பண்ணோன்னே சைனாவில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, பிட்காயினை வந்து அவங்க டோட்டலாக செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சைனீஸ் கவர்மெண்ட் எவ்வளோ பிட்காயின் வச்சுருக்காங்களோ அவ்வளோத்தையும் சேல் பண்ண மாதிரி சோல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காங்க. அப்போது யுஎஸ் பிரசிடென்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிட்காயினில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் வந்து கொஞ்சம் க்ரோத் வந்து எஸ்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கார். டாலர் அண்ட் பிட்காயினை தான் நிறைய வந்து அவர் வந்து முதன்மைப்படுத்திகிட்டே இருக்கார் பிட்காயினை. ஸோ அந்த மாதிரி முதன்மைப்படுத்திகிட்டே இருக்கும்போது இப்போ டாரிஃப் வாரில் சைனாக்கு இம்போஸ் பண்ண உடனே சைனாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கிற எல்லா பிட்காயினையும் சேல் பண்ணதால் பிட்காயின் வந்து கண்ணாபின்னான்னு கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி கிராஷ் ஆகிடுச்சு இப்போது. ஸோ அப்போ அந்த மாதிரி கிராஷ் ஆகும்போது நிறைய பேர் வந்து அதில் வந்து பணத்தை வந்து வெளியே எடுப்பாங்க. பிகாஸ் ஒரு நல்ல பெரிய க்ரோத் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஒரு சடன் சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ் வந்து ஒரு பெரிய லெவலில், ஏன்னா சைனீஸ் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்க சோல்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த மாதிரி பிட்காயினில் ப்ராஃபிட் பண்ண பணத்தை வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் எல்லாருமே போடணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்தியாவுக்கும் வந்து தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இங்கே இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதுக்கு தெர் இஸ் எ ஹியூஜ் சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம்.